இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும். சந்திர கிரகண தோஷம் இப்போ நடந்துட்டு இருக்குது. ம். சந்திரனோடு கேது சேர்ந்து இருக்கிறதுனால அவங்களுடைய ஜாதகப்படி சூரிய பகவானுடைய வழிபாடு நல்லது. ஏன்னா அவங்களுடைய ராசிநாதனே ம். சூரியன் தான். சிம்மராசிக்காரர்கள் தொடர்ச்சியாக சூரிய பகவானுக்குரிய வழிபாடுகளை செய்யலாம். சிவபெருமானுடைய திருக்கோவிலே சூரியனுக்கென்று தனியாக பிரத்யேகமாகவே ஒரு சிலை இருக்கும். அது ம். எல்லா கோயிலையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது பெரும்பாலும் ஈசான்ய மூலையில் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு அந்த சூரிய பகவானை நீங்கள் ஆத்மார்த்தமாக மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. முடிந்தால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போங்க. உங்கள் கையால் முடிஞ்ச ஒரு உதவிகளை யாருக்காவது 10 பேத்துக்கு செய்யுங்க. அல்லது ஒரு சும்மா ஒரு 10 சாக்லேட் வர ம். குழந்தைங்களுக்கு கோயிலில் கொடுங்க. அப்படிப்பட்ட தானத்தை நீங்கள் செய்து வரும்பொழுது அஷ்டம சனியினுடைய கர்ம பலன்கள் குறையும். முடிஞ்ச ஒரு அன்னதானம் கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாதுங்க. இந்த மாதிரியான வழிபாடுகளை பண்ணுங்க. இல்லை சார் கோயிலுக்கு போகிறது எங்கே சார் நேரம் இருக்குது. இப்போலாம் நம்ம மக்கள் அப்படி தான் ம். ஆரம்பிச்சிட்டாங்க. எளிமையான பரிகாரம் படுத்துக்கிட்டே ஏதாவது நடக்குமான்ற எதிர்பார்ப்பு தான் இருக்குது. எல்லாருக்கும் அது உண்மை தானே. கோயில் குளத்துக்கு எல்லாரும் போகிறோம். பட் ஒன்றுமே நடக்கும். வீட்டிலே உட்காந்துருக்கணும், ஏதாவது ஒன்று செஞ்சால் டக்குன்னு நடந்துடணுன்ற ஒரு தாந்திரிக பரிவர்த்தனைகளை எதிர்பார்க்கிற உலகமாக நம்ம என்ன உள்பட அப்படி மாறிட்டு தான் இருக்கோம். வாழ்ந்துகிட்டு ம். இருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் ஒன்றே ஒன்று தான். காலையில் எந்திரிச்சு குளிக்கிறீங்களா, குளிச்சுட்டு வெளியே வந்த உடனே அட்லீஸ்ட் நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது கூட சூரிய பகவானை பார்த்து ஒரு நிமிடம் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். வேலைக்கு போகிற இடத்துல சூரியனை பார்த்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. ம். அல்லது குளிச்சுட்டு வீட்டு வாசலில் நின்று அந்த சூரியனை ஒரு நிமிஷம் மனசார கண்ணை மூடி பிரார்த்தனை செய்யுங்க. இந்த சூரியனுடைய வெளிச்சம் எந்த அளவுக்கு சிம்மராசிக்காரர்கள் மீது படுகிறதோ அந்த அளவுக்கு அவருடைய வாழ்வு மேம்படும். அவங்க வாழ்க்கையில் அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சத்தியமாக மாறும். இது ஒரு சேலஞ்சாக சொல்கிறேன். சூரிய வழிபாடுகளை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 48 நாள் பண்ணுங்களேன். உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மேஜிக் அண்ட் மிராக்கிள் நடக்கும். அஷ்டம சனிலாம் ஒன்றுமே இல்லை சூரியனுக்கு முன்னாடி அப்படின்றதுனால அந்த சூரிய வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு.